தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026க்கு பிறகு கடன் பிரச்சனைகள் புதிதாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அர்த்தாட்டம சனி இல்லையா, ஏற்கனவே கடனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கூட கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடனில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த கடனை அடக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறேன் அப்படிங்கிற அமைப்புகள் உருவாகும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் முன்பின் தெரியாத நபர்கள் தானே வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொன்னாலும் சரி, இல்லை 1 லட்ச ரூபா கொடுத்தா நாளைக்கே உனக்கு 3 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நம்பி மோசம் போயிடாதீங்க. நிறைய நிறுவனங்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா ஒரு 10 மாதம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. 4 மாதம் அவங்களுக்கு அமௌண்ட் வரும், டெபாசிட் அமௌண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரியாக ஃபினான்சியல் ஸ்கேம்ஸில் மாட்ட வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா தனுசு ராசிக்கு இருக்குது. இதில் இருந்தெல்லாம் சுதாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் புதிய கடன்கள் வராமல் தடுக்கலாம்.